வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹினி டிசைனர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் எப்படி வெட்டணும் கட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி கிளாஸில் அந்த ப்ளவுஸை எப்படி நீட் ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கூட்டி வச்சுருந்தோம். ஸோ நம்ம ஒரு சின்ன மடி ஒன்றும் பெரிய ஒரு அதாவது 1.5 இன்ச் விட்டுருக்கோம்னா கீழே 1/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சுக்குரிய மடி, ஏன்னா மேலே ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஸோ அதை 2 மடியாக மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் பீஸ்லேருந்தே ஆரம்பிங்க. நான் என்ன தைக்கிறேனோ, நான் எப்படி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், ஈஸியான மெத்தடில் அப்படி தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நான் இதை 2 மடி மடித்து தைச்சிக்கிட்டேன். ஸோ நான் மடித்தது ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகும்போது அது வீடியோ ரெக்கார்ட் ஆகும்போது ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதையும் முடிச்சுட்டு பேக் டாட் 2ஐயும் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு சின்ன மடி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய. ஃபஸ்ட்டு அந்த சின்ன மடியை வச்சு என்ன செஞ்சிடணும்னா ஒரு ஸ்டிச் போட்டுறணும். ஏன்னா நம்ம அடுத்து 1 இன்ச் மடிக்கிறதுல நம்ம என்ன செய்வோம்னா ஹெம்மிங் தான் பண்ணுவோம். அதனால் நான் இது ஹெம்மிங் ப்ளவுஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மடி மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. தைக்கும்போது விரலில் ரொம்ப நெடில் பக்கத்தில் கொண்டு போகாதீங்க, கொஞ்சம் கவனமாகவே கொண்டு போங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சிக்கணும். ஒரு சின்ன ஒரு சொல்லப்போனால் 1.5 இன்ச் விட்டுருப்போம் கைக்குமே. ஸோ ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ திரும்ப ஒரு 1 இன்ச்சுக்கு மடிக்கணும். அதை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிச்சை பெரிய தையலாக வச்சு சென்டராக போட்டு விடுங்க. ஏன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுக்கலாம். நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதை என்ன செய்வோம்னா பிரித்து விட்டுருவோம். ஸோ பிரிச்சு தான் செய்வோம் இந்த தையலை. அதனால் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஸ்லீவ் ஃபினிஷிங். இப்போ 2 ஸ்லீவும் சேர்ந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ ஃபோல்ட் பண்ணி போட்டதுனால இப்போ என்ன பண்ணுங்கள், அதை பிரித்து கட் பண்ணி விட்டு எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா இந்த பெரிய தையலாக தான் போட்டிருக்கேங்கிறது. இதை பிரித்ததை 2 ஸ்டிச்சு இது கட் பண்ணிக்கலாம். நூலை இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன். மடித்து தைக்கும் போதே நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா 2 ஸ்லீவும் இப்படி ஜாயின் பண்ண மாதிரியே மடித்து தைச்சிட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2 ஸ்லீவும் பெர்ஃபெக்ஷனாக கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ பேக் பீஸ் மடித்து தைச்சி கீழே டாட் பிடிச்சி வச்சுட்டேன். டாட் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து கீழே மடித்து அப்படியே கரெக்டாக பிடிச்சிங்கன்னா சரியாக வரும். இப்போ எப்படி கிராஸ் வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது எவ்வளோ வச்சுருக்கோன்னா 4 வச்சுருக்கேன். அந்த இடம் அதை 3 இருந்துச்சு, 1/2 இன்ச் கூட்டி வச்சுருந்தேன். ஸோ இப்போ கிராஸ்க்கு 2.5 ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கிங். இந்த 4லேருந்து அடுத்து டாட் பிடிக்க ஒரு 2 இன்ச் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச்சிலேருந்து சென்டர்லேருந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான டாட் இதுதான். அந்த 1 இன்ச் 2 இன்ச்சையும் அந்த நம்ம மேலே மார்க் பண்ண அந்த டாட்டையும் 2.5 இன்ச் வச்சதையும் பிடிச்சிக்கிடுவோம். 2ஐயும் மடித்து போட்டு ஒன்றா பிடிச்சிட்டு பாருங்கள். கரெக்டாக அந்த நம்ம அது பிடிச்சிங்கன்னா நல்லா கிராஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நூலை கொஞ்சம் விட்டு தான் வெட்டணும். ஸோ மேலாப்பிலே விட்டு தான் வெட்டணும். பாருங்கள், நூல் இப்போ ஒரு டாட் பிடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த பீஸை மாற்றாமல் தைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். இப்போ இந்த இது மடித்து போட்டிருக்கான், அதே இடத்துல இன்னொரு பீஸை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அப்படியே அதே மாதிரியே மடிச்சிங்கன்னா அந்த மடித்தது மேலே இருக்குது, இந்த மடித்தது அடியில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக, அதாவது ரைட் சைடு இது ரெண்டும் ஒரே சைடில் பிடிக்கிறது வராமல்
இது ஒரு பக்கம், இது அதாவது ரெண்டுமே கரெக்டான இன்சைடில் பிடிக்கிற மாதிரி வரும். அப்படி இல்லைன்னா நிறையா பேர் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு பழகும்போது என்ன செய்வீங்க, 2 டாட்டையும் ஒரே சைடே பிடிச்சி வச்சுருவீங்க. அதாவது ரைட் சைடுனா ரைட் சைடே வர மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் இது ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 சைடும் கரெக்டாக ரைட்டு லெஃப்ட்டுன்னு கரெக்டாக இன்சைடில் வந்துடும் டாட்டு. இந்த கப்பு பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட் கரெக்டாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு திரும்ப ஒருக்க சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து 2ஐயும் நான் வந்து திரும்ப ஒருக்க காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து 2ஐயும் மேலே மேலே போட்டுக்கிறேன். நான் இதை வந்து இன்னொருக்கா காட்டணுங்கிறக்காக திரும்ப காட்டுறேன். இப்போ வந்து நெக்கிலேருந்து கீழே எவ்வளோ தூரம் வச்சுருக்கோங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அது வந்து 4 இன்ச் வச்சுருக்கோம் நம்ம. அந்த 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்லேருந்து திரும்ப 2.5, அடுத்து 2, அதுக்கப்புறம் வந்து சென்டர்லேருந்து அந்த 2 வச்சதில் சென்டர்லேருந்து ஒரு 2.5 மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2.5ஐயும் இதையும் ஒரு போட்டு டாட் பிடிங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூல் விட்டு தான் வெட்டணும் சொல்கிறது. இப்போ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணால் தான் டாட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரியே பாருங்களேன், அந்த கிராஸ் துணி மேலே படித்து போட்டோமா, இந்த துணி வந்து இப்படி வச்சு மேலே குடி மடிச்சுக்கிறோம். அது மேலேயே இதை மடிச்சுக்கோங்க. எதுவுமே இதில் உங்களுக்கு வந்து ஸ்பீட் பண்ணியும் ஸ்லோ பண்ணியும் எதுவும் காட்டலை. நான் என்ன தைச்சனும், ஒரு ப்ளவுஸ் தைக்கிறக்கே ஆக்சுவலி வந்து 29 மினிட்ஸ் தான் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆகும். நான் எதையும் வந்து கட் பண்ணலை, ஸ்பீட் பண்ணலை, அப்படியே தான் போட்டிருக்கேன் பாருங்கள். திரும்பியும் அதை மார்க்கிங், அந்த கீழ் மார்க்கிங் இதையும் வச்சுட்டு அதே இடத்துல திரும்ப தையல் போட்டுரும். நூல் விட்டு வெட்டிடுங்க. இப்போ அந்த 4 மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, இது டாட் பார்த்துக்கோங்க எப்படி நிற்கிதுன்னு. அடுத்து வந்து நம்ம இந்த 4 மார்க் பண்ணோம்ல நெக்கிலேருந்து கீழே பட்டி ஜாயினிங் வரைக்கும், அதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு 2.5 இன்ச் டேப்பில் மார்க் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்படியே இல்லைன்னா சரி 2.5 இன்ச் திரும்ப அந்த 4 மார்க் பண்ணி பார்த்திங்களா, அந்த இதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கிறேன் கரெக்டாக ஈவனாக. ஸோ அங்கேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு டாட், அதுவுமே நூல் விட்டு தான் வெட்டணும். தையல் மேலேயே இன்னொரு தையல் போடுறோம். ஓகே, இதுவும் அதே மாதிரியே. இப்போ அடுத்து வந்து இந்த டாட்டை பிடிச்சிருங்க இந்த ப்ளவுஸில். ஸோ ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ளவுஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இந்த டாட் அதே மாதிரியே மார்க் பண்ணி 2.5 இன்ச்சு 2 தையல் போடுங்க கண்டிப்பாக, நூல் விட்டு வெட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டுக்கோங்க சுற்றிலும். இடையில வந்து எனக்கு 3rd டாட் பிடிச்சதும் பட்டி ஜாயின் பண்ணதும் எனக்கு வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் பார்க்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க. நான் அதை வந்து அடுத்த ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ், இது நான் கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து திரும்ப சொல்லி தரும்போது அந்த இதை நான் பொறுமையாக அந்த இடத்துல உங்களுக்கு திரும்ப சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து முக்கியமான டாட் வந்து இது தான். ஸோ கீழே கூடி அதை வச்சுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஓவர்லாக் மிஷின் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பட்டியோட ரா எஜஸ் கீழே தெரிகிறத இதில் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ப்ளவுஸில் ரா எஜஸே தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ பட்டியை வந்து இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ அதே மாதிரி அந்த பக்கப்பட்டியும்
நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கீழ் டாட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கீழ் டாட்டை வந்து அப்படியே வந்து மடித்து விட்டு தைக்கணும். லைட்டாக அந்த முக்கோணமாக இருக்கிறத லைட்டாக மடித்து விட்டு காட்டணும். அதை வந்து அப்படியே நேராக வச்சு அமுக்கி வச்சு தைச்சிடக்கூடாது. ஸோ இப்போயுமே அதே மாதிரி விரித்து வச்சு பட்டியோட ஜாயின் அந்த ரா எட்ஜஸ் கீழே இருக்க மாதிரி வச்சு திரும்ப இதுலேயும் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். போட்டுக்கோங்க. அதே இது கீழே வந்து அந்த பட்டி தூக்காமல் இருக்கிறதுக்கு 1/4 இன்ச் கேப்பில் திரும்ப இன்னொரு தையலும் போட்டுக்கிடுவோம். தையல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோமோ அத்தனை ப்ளவுஸுக்கும் மாறுபாடு தெரியும், வேறுபாடு தெரிகிற மாதிரி இருக்கும். தைக்க வந்து உங்களுக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ இப்போ இது வந்து பட்டன் பட்டி வைக்கிறது. அடுத்து நல்ல கப்பு வந்து எனக்கு நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து பட்டன் பட்டி இப்போ நம்ம வேர் பண்ணியிருக்க மாதிரி ஷோல்டர் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸை இப்போ நான் போட்டிருக்க பொசிஷனில் போட்டுக்கிட்டு வளையப்பட்டி வந்து அடியில் வச்சு தைச்சி மேலே திருப்பணும். ஹூக் பட்டி வந்து மேலே வச்சு திருப்பி அடியில் பெரட்டணும். இப்போ வந்து நான் இதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாத்தை நல்ல பக்கத்தில் மேலே வச்சு தைக்கிறேன். 1/4 இன்ச் கேப்பில் தைங்க. நல்லா பொறுமையாக தைங்க. நீட்டாக தைக்கணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி த்ரெட்டும் வந்து மேட்சிங்காக போடுங்க. நமக்கு தானே, ஸோ எதனாலும் போட்டு தைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு நீட்டாக தைச்சாதான், நம்ம போடுறத பார்த்தா தான் நமக்கு வந்து சில கஸ்டமர்ஸ் ஸோ நல்லா தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க நம்மளை பார்த்து தான் வருவாங்க. ஸோ பாருங்கள், இப்போ ஒரு சின்ன மடி மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே தையல் கொண்டு வந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக டோட்டலாக ஒரு மடி மடிச்சிருங்க. இது வந்து ஹூக் வைக்கிற பக்கம், அதாவது கொக்கி வைக்கிற பக்கம். ஸோ கீழே ரா எட்ஜஸை முடிச்சுட்டு அப்படியே மேலே வந்து ஃபுல்லாக இது வந்து ஹூக் பட்டி. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மேலே கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடணும். ஏன்னா கீழே ரா எட்ஜஸ் வராது, அதனால் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கிறதுனால கீழே முடிச்சிட்டோம். ஸோ பட்டன் பட்டியும் ஃபினிஷ் பண்ணியாச்சு, அதாவது ஹூக் பட்டி வச்சாச்சு. இப்போ வளையப்பட்டி பார்த்திங்கன்னா ராங் சைடில் அடியில் வச்சு கீழே மட்டும் லைட்டாக மடித்து வச்சுக்கோங்க. அடியில் வச்சு அதே 1/4 இன்ச். இப்போ வந்து இது வந்து மேல் பக்கம் வச்சு தைச்சி நல்ல பக்கம் வச்சு உள்ளே தைச்சோம். இது வந்து இன்சைட் வச்சு மேலே தைக்க போகிறோம். இப்போ வந்து இதை உள் பக்கம் வைக்கிறோம். நல்ல பேக் தையல் போட்டுக்கோங்க. நான் வீடியோ வந்து எதுவுமே கட் பண்ணலை. ஸோ ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு பொறுமையாக காட்டணும்னு தான் அப்படியே காட்டுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. இப்போ 1/4 இன்ச்சில் தையல் போட்டோம். திரும்ப ஒரு ப்ரெஸ் அடி போடுங்க. போட்டுட்டு இதை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடி மடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம ப்ரெஸ் அடி போட்ட இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த முன்னாலேயே இந்த இதில் வந்து 1/2 இன்ச் பட்டியுமே அப்படியே வெளியே தான் வரும். ஸோ அதே மாதிரியே தான் இதை வந்து என்ன செய்யணும், ஒரு சின்ன மடியாக மடிச்சுட்டு அப்படியே முன்னாடியே வச்சிடணும். நம்ம அதை என்ன செஞ்சோம், டோட்டலாக உள்ளே மடித்தோம்ல, இந்த மடிச்சுட்டு இதில் வந்து அந்த 1/2 இன்ச்சுமே அப்படியே வெளியே தான் இருக்கும். அதில் அந்த 1/2 இன்ச் அப்படியே உள்ளே கொண்டு போயிடுவோம். இதில் வந்து அந்த முனியிலேயே தான் இருக்கும்.
எட்ஜில் தான் இது 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதே ஹூக்குப்பட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஹூக் வைப்போம், ரைட் சைடில் வளையம் வைப்போம். இது வந்து நாங்கள் வந்து சவுத் சைடில் சொல்கிறது. இதே பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக வச்சுருப்பாங்க. ரைட் சைடில் ஹூக் வச்சுருப்பாங்க, லெஃப்ட் சைடில் வளையம் வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து டக்குன்னு கூட நமக்கெல்லாம் மாட்ட வராது. என்னை மாற்றி அவங்களுக்கு வந்து நம்மது பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டும் வந்து ஒன்று போல் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் 2 இதுவும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஷோல்டரை எடுத்து போட்டு ஷோல்டரை பேக் பீஸையும் எடுத்துட்டேன், 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுவோம். ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டர் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுங்கள். 1.5 இன்ச் விட்டதில் கீழே காலும் 1 மடிச்சிட்டோம். இப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச் மடித்து 1/4 இன்ச்சில் அப்படியே தையல் போடுங்க. 2 ஸ்டிச் போட்டுக்கணும் ஷோல்டர்லாம். ஸோ தையல் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போயே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருவேன். மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஸ்லீவை வந்து அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிப்போம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மெஷர்மெண்ட் எடுத்துருவேன். இப்போ வந்து பேக் பீஸ் வந்து மடித்து போட்டுக்கிறணும். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க கையில். நம்மளோட பேக் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, பின் பீஸ், அதை இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. மடிச்சுட்டு நம்மளோட அளவு ப்ளவுஸ்லேயும் பேக் பீஸை எடுத்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக எந்த பக்கம் நெக்கு பக்கமோ அதே வச்சு அந்த இடத்த வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோவில் தெரியல போல். ஸோ கரெக்டாக அந்த எட்ஜு இது வந்து ராங் சைடில் வச்சுருக்கோம், இது வந்து நல்ல பக்கம் வச்சுருக்கணும். அளவு ப்ளவுஸை வந்து நல்ல பக்கம் வச்சுக்கிறணும். நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து உள் பக்கம் வச்சுக்கிறணும். இப்போ அளவு பார்த்திங்கன்னா எந்த பக்கம், இப்போ வந்து வளைய பக்கம்னா வளைய பக்கத்தில் தான் மார்க் பண்ணணும். நம்ம பட்டியிலே தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து வளைய பக்கம் தான் மார்க் பண்ணுறேன்னா வளையம் பக்கம் தான் அளவு எடுத்துக்கிறணும். ஸோ கீழே அதுக்கப்புறம் 3rd ஹொக்கி அந்த பட்டியும் இதுவும் ஜாயின் பண்ண இடத்துல இருக்கு இல்லைங்க, அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து நான் இன்ச் டேப் வச்சே தான் எனக்கு அது அப்படியே வழங்கும். நான் எல்லாமே இன்ச் டேப் வச்சு தான் செய்வேன். சரி, ஒரு சிலருக்கு இது புரியாதுன்ட்டு இப்போ கம்பல்சரி வந்து இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்பில் ஆம் ஹோல் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் ஆம் ஹோல் கை ஜாயின் பண்ணதை அப்படியே நல்லா இழுத்து அளங்க. அளக்கும்போது இங்கே வந்து வைக்கும்போது இழுத்து வளர்க்கணும். இப்போ எனக்கு வந்து இதில் 8.5 இருக்குது, நான் 8.5 மார்க் பண்ணுறேன். அந்த 8.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துட்டு ஆனால் 8.5 மார்க் பண்ணாதீங்க, ஒரு 1/2 இன்ச். ஏன்னா நம்ம ஆம்கோலை வந்து ப்ளவுஸில் இருக்கும்போது இழுத்து அளந்தோம், ஸ்லீவ் அளக்கும் போது இழுத்து அளக்க மாட்டோம், அப்படியே பொத்துனாப்பில் அளங்க போகிறோங்க அப்படியே. ஸோ அதனால் 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணுங்கள். இப்போ 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணோம்னா இது 8 மார்க் பண்ணால் போதும். அதில் 8.5 வச்சுருப்போம். இப்போ இதில் இருக்க புள்ளியும் 2 சைடும் புள்ளி மார்க் பண்ணியிருப்பீங்களா, இந்த புள்ளியையும் அந்த ப்ளவுஸில் ஏற்கனவே மாட்டியிருக்கோம்ல பாடி பார்ட்டில் மார்க் பண்ண புள்ளியையும் ஒன்றா கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சு தையல் போட்டிங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக இந்த சைடு புள்ளி அப் அண்ட் டவுனே வராது, கரெக்டாக நீட்டாக ஜாயிண்ட் ஆகும். என்னடா 1/2 இன்ச் மார்க் கம்மியாக பண்ணுறோம், ஏன்னா நம்ம வந்து பாடியில் இருக்க பீஸை இழுத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நல்லா இழுத்து அளந்து 8.5 மார்க் பண்ணோம். ஸ்லீவை வந்து இழுத்து அளக்க மாட்டோம். அதனால் வந்து அப்படியே இது வந்து சென்டர்லேருந்து ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி பழகாதீங்க. அது வேணால் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படி தைச்சி பழகலாம். இந்த மாதிரி தைச்சி பழகினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லீவு வந்து அப்படி உங்களுக்கு ஷோல்டர்கிட்ட ஸ்லீவ்னால் ஒரு சின்ன பின்னு போட்டுக்கோங்க. ஷோல்டரு அந்த ஸ்ட்ரைட் பீஸ் ஜாயின் ஆகணுங்கும் போது. ஆனால் ஆம்ஹோல் எட்ஜிலேருந்து எட்ஜு தான் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தையல் வந்து பழகுறதுக்கு. அப்படி இல்லை, நீங்கள் ஸ்லீவை வந்து சென்ட்ரு இந்த பக்கத்துலேருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சென்டர்லேருந்து இந்த பக்கம் சென்டர்லேருந்து அந்த பக்கம் ஜாயின் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ஹேபிட் மாறவே மாறாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஈஸி மெத்தடில் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக ஆம்ஹோல் ஜாயின் பண்ண பிறகு ஸ்லீவில் 2வது தையல் போடணும். தையல் மேலேயே தையல் போட்டுக்கோங்க, தையல் பக்கத்தில் போட வேண்டாம். ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க. நல்லா 1/2 இன்ச் கேப்பில் ஒரு 1 அளவு 1/4 இன்ச் கேப்பில் தையல் வரணும். இப்போ ஸ்லீவ் எங்கே இருக்குது வருதோ இது வந்து எவ்வளோ உயர ஸ்லீவ் இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏன்னா ஸ்லீவ் மார்க் பண்ணல,
கீழே மார்க் பண்ணியிருந்தோம், பட்டிக்கிட்ட மார்க் பண்ணியிருந்தோம், ஆம் ஹோல் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணலை. இப்போ ஸ்லீவையும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நல்லா உள்ளே இருந்ததை எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் வச்சு மார்க் பண்ணுறோம். இப்போ அதிலிருந்து கரெக்டாக இந்த நம்ம 4 மார்க் பண்ணோம். ஸ்லீவில், ஆம் ஹோலில், கீழே பட்டிக்கிட்ட, கடைசி லாஸ்ட்டு புள்ளி. இந்த 4 புள்ளியும் கரெக்டாக நீளமாக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த 4 புள்ளியையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நாலு புள்ளியையும் ஜாயின் பண்ணி கரெக்டாக ஆரம்பத்திலே பேக் டாட் ரிவர்ஸ் தையல் போடணும். முடிகிற போது ரிவர்ஸ் தையல் போடணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் வந்து ப்ளவுஸ் வந்து. அடுத்து 1/4 இன்ச் கேப்பில் 2 தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து மொத்தம் வந்து 2 தையல் எக்ஸ்ட்ரா 3 தையல் போட்டுக்கிட்டேன். ஸோ இதே மெத்தடு தான் அந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணணும். அது வந்து இப்போ இது என்ன பட்டி வச்சோமோ இது வந்து வளைய பக்கம் வச்சோம்னா அதை ஹூக் பக்கம் தான் மார்க் பண்ணணும். இப்போ அது வந்து ஹூக் பக்கம் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஹூக்கு அந்த பக்கமும் அதே மாதிரியே மடித்து வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒன் சைடு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணி ஸ்லீவை ஜாயின் பண்ணதும் அப்படியே சைடு அடித்தோம்னா ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சு. நெக்கு மட்டும்தான் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதே மாதிரியே கீழே அடுத்து பட்டி அதே சேம் ஆம்போலில் அளக்கும் போது இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. நல்லா இழுத்து அளக்க முடிஞ்சால் ப்ளவுஸ் வச்சு அளந்து பழகுங்க. நான் வந்து இன்ச் டேப் வச்சே உங்களுக்கு சொல்லித்தரேன். 8.5 தான் இருக்குது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வந்து ஒன் சைடு ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் கம்பல்சரி ஒரு ஏஜுக்கு மேலே வந்து மாறுபடும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அதனால தான் மெயினாக வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து மார்க் பண்ணுறோம். கண்டிப்பாக இன்ச் டேப் வச்சு தான் மார்க் பண்ணுறோம். மாறுபடும். இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்லேயும் வந்து 1/2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணியிருப்பேன். 8.5 இருந்துச்சுன்னா இதில் 8 மார்க் பண்ணுங்கள். இப்போ இதையும் அதே மாதிரி அந்த ஒயிட் புள்ளியோடு வச்சு ஜாயின் பண்ணுங்கள். ப்ளவுஸை பொறுத்த மட்டுக்கும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். ஸோ தச்சு ப்ராக்டிஸ் பண்ண சூப்பராக தைச்சிடலாம். இது மாதிரி கண்டிப்பாக யாரும் இவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. உங்களுக்குன்னு இல்லை, ஆன்லைன் கிளாஸ்க்காக இல்லை, என்கிட்ட கிளாஸ் போகிறவங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு கற்றுக்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன் எப்பயுமே. ஸோ இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நம்மகிட்ட பழக வரவங்க நல்லா தைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். ஸோ நல்லா இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. பொறுமையாக தைங்க. அதாவது தைக்கும் போதே பிரிக்கக்கூடாது. நம்ம வந்து தப்பாக தைச்சு பிரித்து தைக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்டில் மட்டும் இருந்தீங்கன்னா சட்டை வந்து ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ 1/4 இன்ச் கேப்பில் இன்னும் 2 தையல் போட்டுக்கலாம். ஸோ பிரித்து தைச்சு பழகுனீங்கன்னா ஸ்டிச்சிங்கே வெறுத்து போயிடும். தப்பாக தைச்சு பிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கும் எரிச்சலாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஆசையே இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம தைக்கும் போதே நீட்டாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே தைச்சு பழகுனீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ அடுத்து கழுத்து பீஸ் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வெட்டணும்ல, அந்த கிராஸ் பீஸ் வந்து பூரா ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அந்த கிராஸ் பீஸை இப்போ வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு வந்துருங்க. ஸோ இன்சைடில் வேண்டாம், நல்ல பக்கத்தில் ஆரம்பத்தில் லைட்டாக மடித்து வச்சு 1/4 இன்ச் கேப் நண்டுக்கால் அளவுக்கு இந்த எட்ஜில் இருந்து அந்த எட்ஜு வரைக்கும் நெக்கில் தைச்சிட்டே வாங்க. நல்லா
தைச்சிட்டு வாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா தையல்லாம். நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா தைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு வந்து ஈஸியா இருக்கும். இன்ட்ரெஸ்டா இருந்தா கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெளியில தைச்சு போடுறதுக்கும் நம்ம தைச்சு அதை போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளா தைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் வரும் நமக்கு. ப்ளவுஸை நீட்டாக தைங்க. இப்போ இதில் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்து எல்லாரும் அந்த ஹெம்மிங் பண்ணுறதே கிடையாது, அப்படியே மடித்து ரெட்டை தையல் தைச்சிடுறாங்க. ஸோ இதில் வந்து நான் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். இந்த கிளாத் இதே மாதிரி தான், இதே இதை தான் வெட்டி விட்டுட்டு ரெட்டை தையல் போடுறதுக்கும் இதே மெத்தடு தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். பொறுமையா அழகா 1/4 இன்ச்சில் நம்மளோட பிளவுஸ் பீஸும் இப்போ வைக்கிற அந்த கிராஸ் பீஸும் ரெண்டும் ஒன்று போல இருக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டே வாங்க. ஏதாவது ஒரு கிளாத் அப் அண்ட் டவுன் வந்துட்டாலும் நம்ம மடிச்சு தைக்கும் போது நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. ஸோ ரெண்டே லாஸ்ட்டாக முடியும் போதும் கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக மடிச்சு தைச்சு விட்டுருங்க. ஸோ இப்போ மடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிளாத் வந்து மேலே தான் இருக்கணும். நம்ம தைச்ச கிளாத் வந்து மேல் நோக்கி இருக்கணும். இப்போ இந்த நம்ம மேலே வச்சு தைச்சதை மட்டும் லைட்டாக இப்போ நம்ம தைச்ச ஜாயின் பண்ணதை அதை அப்படியே பெரட்டி விட்டு உள்ள வந்து தைச்சு விட்டுறணும். அது அப்படியே இருக்க லைட்டாக பெரட்டி விட்டு இன்னொரு தையல் போடணும். மடிச்சு விட்டு அந்த டாப்ல போட்டு விடுங்க தையலை. கவனமா, இதுதான் வந்து ரொம்ப பொறுமையா தைக்கணும். ஸோ மேலப்பில் இருக்க மாதிரியே வச்சு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூரமா பிடிச்சி தையல் போடுங்க. இந்த எட்ஜில் ஆரம்பிச்சோமா கடகடன்னு தையல் போட இதுல முடியாது. பிளவுஸை பொறுத்த மட்டுக்கும் கொஞ்சம் மெதுவாக தான் தையல் போடணும். மெதுவாக போடுங்க. கரெக்டாக மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு, அதாவது நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணதுல தையல் போக எக்ஸ்ட்ரா இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணி உள்ள கூடி தைச்சு விடுறோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் தெளிவாக காட்டுறேன். நெக்ஸ்ட் இதுக்குன்னே ஒரு தனியாக வேணா நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறது எப்படின்றது மாதிரி கூட ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். நான் அடுத்து வந்து பட்டன் பட்டி தனியாக எப்படி போடுறதுன்னு போடுறேன், கிராஸ் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நெக்லைன் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். நீங்களே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னீங்கன்னா அதையும் நான் தச்சு கூட உங்களுக்கு வீடியோ கிளாஸ் போடுறேன். நமக்கு என்ன வேணுமோ அதை தச்சு பழகினா போகும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனாலதான் பேசிக்ல வந்து டக்குன்னு அடுத்து வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் வந்துட்டேன். பாட்டி சட்டை தைக்கிறது அதெல்லாம் வேணாமே அப்படின்ட்டு பிளவுஸ்க்கு வந்தாச்சு. ஸோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தைங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோஹினி டிசைனர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் அடுத்து என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வரும். ஸோ கண்டினியூவாக போட முடியல, வீக்லி ஒன்ஸ் அது எம்ப்ராய்டரியும் போட வேண்டியிருக்கு, இதுவும் போட வேண்டியிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நான் கண்டினியூவாக போட பார்க்குறேன். ஏன்னா கிளாஸ்லேயும் கொடுத்தோம், கடையில் எல்லாம் ப்ளவுஸ் வர்றதுனால ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்க அந்த உள்ளே இருக்கிறத வந்து வெட்டி விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணணும். ஸோ அதை நாளைக்கு எப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நான் ஹெம்மிங் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோ போடுறேன். பாருங்க, ப்ளவுஸ் வந்து நம்ம நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாரும் ரோஹினி டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.